எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வன்முறையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்க்கட்சிகளின் நீண்ட வலியுறுத்தலுக்கு பிறகு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. தைரியத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்றது மணிப்பூர் என பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. மக்களின் அன்பு நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளதாக பெருமிதம். திருச்சியில் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் மரக்கடை பகுதிக்கு வர 4 மணி நேரம் தாமதம். விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலால் பலர் மயக்கம். 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மணிப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைநகர் இம்பாலில் ஆளுநர் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இனப்பிரச்சனையால் மணிப்பூர் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பலர் உயிரிழந்தனர். காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டன. பிரதமர் அங்கு நேரில் சென்று பார்வையிட வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மணிப்பூர் சென்றார். வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்றது மணிப்பூர் என்று பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மோசமான வானிலை காரணமாக தன்னால் ஹெலிகாப்டரில் வர முடியவில்லை என்றும் அதனால் சாலை மார்க்கமாக வந்துள்ளதாகவும் சாலை நெடுகிலும் தான் கண்ட காட்சி நிகழ்ச்சியடைய செய்தது என்றும் பிரதமர் கூறினார். வழி நெடுகிலும் மக்கள் மூவர்ண கொடியை ஏந்தி அன்பை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் இன்று தனது பரப்புரையை தொடங்கினார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்ற அவர் அங்கிருந்து சிறப்பு வாகனத்தின் மூலம் மரக்கடை பகுதிக்கு சென்றார். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அவரால் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் போனது. 4 மணி நேரம் தாமதமானது. காலை 10:35 மணிக்கு விஜய் மரக்கடையில் பேசுவதற்காக திட்டமிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் பரப்புரைக்காக திருச்சி வந்தபோது கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தவிக தலைமை தெரிவித்திருந்த அறிவுரைகளை தொண்டர்கள் பின்பற்றாததால் கூட்ட நெரிசல் கடுமையானது. இதனால் பலர் சிக்கி மயக்கமடைந்தனர். அவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருச்சியில் விஜயின் பிரச்சார பயணத்தின் போது ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் கார் கூட்டத்தில் சிக்கியது. கூட்டத்திலிருந்து வெளியே வர முடியாமல் சிதம்பரம் தவித்துக் கொண்டிருந்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்து சிதம்பரத்தின் காரை அனுப்பி வைத்தனர். விஜயின் திருச்சி பரப்புரையை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மறைமுகமாக கடுமையாக சாடியுள்ளார். கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக முப்பெரும் விழாவிற்கு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர் எழுதியுள்ள மடலில் கொள்கை வீரர்களாக கூடுவோம் என்று தெரிவித்துள்ளார். தனது முதல் பரப்புரையை திருச்சியில் மேற்கொண்டதற்கான காரணத்தை விஜய் கூறியுள்ளார். இன்று திருச்சி மரக்கடை பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் போருக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்வது போல 2026 தேர்தலுக்கான முதல் களமாக திருச்சியை தேர்வு செய்துள்ளதாக விஜய் கூறியுள்ளார். அரசியலில் பல திருப்பங்களை திருச்சி நகரம் கொடுத்து வந்துள்ளதாக கூறிய அவர் அறிஞர் அண்ணா தேர்தலில் போட்டியிட்டு விரும்பிய இடம் என்றும் எம்ஜிஆர் மாநாடு நடத்திய இடம், பெரியார் வாழ்ந்த இடம் என்று திருச்சி பெருமை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். திருச்சி மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மைக் தகராறு செய்ததால் அங்கிருந்தவர்களால் அவருடைய பேச்சை கேட்க முடியாமல் போனது. இதனால் தவிகவினர் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே விஜய்க்கு எதிராக ஒரு தரப்பினர் சனியின் பயணம் என்று ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் செய்து வருகின்றனர். இதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஹேஷ்டேகும் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் கடும் கோபத்தில் உள்ள ஏபிஎஸ் கட்சியின் நிர்வாகிகளை மாற்றி வருகிறார். செங்கோட்டையன் ஆதரவாளர்களை அதிரடியாக நீக்கி வருகிறார். 2026 தேர்தலுக்காக அதிமுகவில் புதிய மண்டல ஐடி விங் நிர்வாகிகளை ஏபிஎஸ் அறிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.